தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம், யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா, யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதை துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார். அது அந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக் கேட்பார், அஸ்ஸகருன் அம் உன்ஸா, யா அல்லாஹ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத கூறுவார்.